நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். தனுசு காலப்புருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம், காலப்புருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம் தனுசு ராசி. இந்த தனுசுக்கு 3ஆம் இடத்தில் இந்த 5 கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதம் ஏற்படுகின்றது. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு. முதலில் சூரியன் சனிக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி, திரிகோணாதிபதி. சூப்பர், பிரமாதம். நல்ல பதவி, நல்ல இடம் மாற்றம், பதவி மாற்றம், உயர்வு சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நல்ல பண வரவு, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். அடுத்து புதன் 7-10க்குரியவன். அப்போ வெளிநாட்டில் யோகம். ஏன்னா 7-10க்குரியன் போய் பயணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ சில பேருக்கு வெளிநாட்டில் யோகம், சில பேருக்கு மனைவிக்கு இடம், மனைவி உத்தியோகத்திலிருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். புரிஞ்சுட்டீங்களா? அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். அதே நேரத்தில் கம்யூனிகேஷனில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக. ஐடி துறை, கம்யூனிகேஷனில், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7-10க்குரிய ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், டாப்பில் இருப்பான். அடுத்து சுக்கிரன் 6-11க்குரியவர். அந்த 6-11க்குரியவர் 3ஆம் இடத்தில். 3ஆம் இடத்தில் முயற்சி வெற்றி பெறக்கூடிய இடத்தில், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே தான் இருக்கார், 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் அதிபதி. ஆக முயற்சிகள் வெற்றி பெற்று உயர்ந்த ஒரு பதவியை அடையக்கூடிய ஒரு ஸ்தானமும் அங்கே இருக்குது.
ஆக ஆச்சரியப்படக்கூடிய எல்லா யோகங்களுமே இந்த கும்பத்தில் உட்கார்ந்துருக்கு. இந்த கும்பம் என்பது தனுசுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் சாதாரணமாக நினைக்காது. 3ஆம் இடம் முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி. அப்போ சனி 2ஆம் அதிபதியாக அங்கே உட்கார்ந்துருக்கார். வருமானத்திற்கும் தொழிலுக்கும் ஏற்படுகின்ற முயற்சி, பதவிக்கு ஏற்படுகின்ற முயற்சி, அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் 3ஆம் இடம் முயற்சி, 2ஆம் இடம் குடும்ப வருமானம். அப்போ இந்த தனுசுக்கு 2ஆம் அதிபதி தான் சனி போய் 3ஆம் இடத்துல இந்த 5 கிரக சேர்க்கையோட இருக்கார். அடுத்து செவ்வாய் அங்கே இருக்கார். செவ்வாய் யாரு? உங்கள் பூர்வ ஸ்தானாதி, உங்கள் குழந்தைய, உங்களுடைய பூரிய சொத்துக்கள், உங்களுடைய சுய முயற்சி, அதாவது அதிர்ஷ்டம், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய சொத்து, பூரிய சொத்து எல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் இப்போ பிரமாதமாக சூப்பராக அமைக்கும். பூரிய சொத்து கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் இடமாற்றத்துடன், சரிங்களா? நல்ல சொத்து பத்துக்கள் கிடைக்கும், நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும், சரிங்களா? அடுத்து ராகு. ராகு 3ஆம் இடம். 3ஆம் இடம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம், ஒரு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், இல்லை உள்நாட்டில் ஏற்படுகின்றது. அதாவது வெளி மாநிலத்தில், வெளியூரில் இங்கே போய் நல்ல ஒரு தொழில் வியாபாரத்தை தொடங்கினா சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல தொழில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடை தாமதங்கள் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒரு வெளியூர்லேயே, வெளிநாட்டிலே, வெளி மாநிலத்திலே போய் தொழிலை ஏற்படுத்துங்க, சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், சரிங்களா? இதுதான் இந்த 5 கிரகங்கள். சூரியன் பார்த்தாச்சு, புதனை பார்த்தாச்சு, சனி, சுக்கிரன், ராகு. இந்த 5 கிரகங்கள் 3ஆம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஆபரணங்கள் சேர்க்கையோடு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல இந்த 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு 3ஆம் இடத்துல. இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட கர்மாவின் பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான். அதை பார்க்கணும், கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா?